வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதில் நான் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்குவேன். இதுதான் சேர்த்து வைக்கணும், அதுதான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பஸ் டிக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எத்தனை பஸ் டிக்கெட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட ஒன்றுத்தோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 15 ருபீஸ் வரும். ஒன்று வந்து 18, ஒன்று வந்து 12. 2 பஸ் டிக்கெட் நான் டெய்லியுமே எடுப்பேன். ஒரு நாளைக்கு 4 டிக்கெட் எடுப்பேன். எத்தனை டிக்கெட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காய்ஸ் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணியாச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 93 இருக்குது. 1395 ரூபா டிக்கெட்டுக்காக செலவாயிருக்கு. எல்லா பேச்சுலருக்கும் ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக ஜாபுக்கு போகிறவங்க வந்து பஸ்ஸில் தான் போவாங்க. கொஞ்ச நாள் போக போக அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போவாங்க. யாருமே கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க, எவ்வளோ காசு செலவாயிருக்கு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. டெய்லி டிக்கெட் எடுப்பாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நான் வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 1400 டிக்கெட்டை வருது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.